செக்ஷுவல் அபியூஸ் பற்றி சில பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பர்சன் இன்னொரு பர்சனை டாமினேட் பண்ணி ஃபோர்ஸ்டான செக்ஷுவல் கான்டாக்டில் ஈடுபடுறது அண்ட் இன்அப்ரோப்ரியேட்டான செக்ஷுவல் கான்டாக்டில் ஈடுபடுறது இதெல்லாமே வந்து செக்ஷுவல் அபியூஸ். இந்த செக்ஷுவல் அபியூஸில் வேறு என்னெல்லாம் வரும் அப்படின்னா வேர்பல் ரிமார்க், அதாவது தவறாக வந்து ஒருத்தர்கிட்ட பேசுகிறது அண்ட் கமெண்ட் பண்ணுறது தவறு அண்ட் கெஸ்டர், தவறான கைசகையை வந்து காட்டுறது, தவறாக பார்க்கறது, இது எல்லாமே வந்து செக்ஷுவல் அபியூஸில் வந்து வரும். இந்த செக்ஷுவல் அபியூஸ் அப்படிங்கிறது அடலசன்ட் கேர்ள்ஸுக்கும் விமனுக்கும் வந்து ரொம்ப காமனாக, அதுவும் ஒர்க் பிளேஸில் வந்து ரொம்ப அதிகமாக ஏற்படுது. இப்போல்லாம் ஸ்கூல் காலேஜஸ்லேயே வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அவங்க போகக்கூடிய வெஹிக்கல்ஸ் இதில் எல்லாத்துலேயுமே வந்து செக்ஷுவல் அபியூஸ் அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கு. இது நம்ம விமனுக்கு தான் நடக்குது, இல்லை டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு தான் நடக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். பட் ஆனால் மென்னுக்குமே வந்து இந்த செக்ஷுவல் அபியூஸ் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அது வெளியே வந்து தெரியறது கிடையாது. ஸோ இந்த செக்ஷுவல் அபியூஸ்னால என்ன ஆகுதுன்னா, சைக்கலாஜிக்கலாக அந்த பர்சன் வந்து பாதிப்படைகிறாங்க அண்ட் ஃபிசிக்கல் இல்னஸ், அவங்க உடம்புக்கு முடியாமல் போயிடுது அண்ட் சரியாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் ரிசல்ட் ஆஃப் த செக்ஷுவல் அபியூஸ்.